இல்ல இந்த மாதிரி இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு அந்த காரை கொண்டு வாங்க, கூட்டு போங்க ஒரு முதல்ல. இப்ப நான் அழலாம் மாட்டேன். கா- அந்த பதறி அடிச்சு அழுதது இருக்குல்ல, அந்த இப்ப எப்படின்னா தலைமுடியை பிடிச்சி தர 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 ஏறாங்க, கார்ல ஏறாங்க. எனக்கு கொண்ட கார் இல்லம்மா, வேற யாரோ 2 பேருமா, நீ ஏறு முதல்ல. கார்ல ஏறா, கார்ல ஏறினா சாண்ட்ரா இந்த கார்ல இருந்து அந்த கார் டிரைவர்கிட்ட போய் திரும்பி வந்த கொன்றுவேன் அப்படி, இந்த காரு தான் வெளில போச்சு, இந்த கார்ல இருக்கிறவங்க தான் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. பட் ரொம்ப எமோஷனலா அப்செட் ஆயிருக்காங்க மட்டும் தெரியும் சார். ஏன்னா அந்த பசங்க பேர்லாம் எழுதி மிஸ்யூங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட அவர்கிட்ட போய் எதுவும் பேசல. சோ மேபி சம்திங் ஹேப்பன். எண்ட் ஆஃப் த டே மாம் இஸ் மாம். இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல யார் மிஸ் பண்ண போறாங்க? குழந்தைகளை தானே. ஆப்வியஸா எனக்கு அது ஜென்யூன் ஃபீலிங், ஜென்யூன் மதர் ஃபீலிங். அது தெரியுது. அது இப்ப விக்ரம் கேட்கணும், கேட்க கூடாது, கேட்கலாமா வேணாமா தெரியல. அது இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆனா ஒண்ணு, அந்த நேரத்துல ஒரு லாங் ஷாட்ல 3ஆம் பிறை சீன்ல அதுல விஜய் நீ வந்து திவ்யா கிட்ட போயிருக்குமா? எட்டு செருப்பா, ஏன்னா நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். அரோரா கிட்ட போனாரு. அதோட போய் அந்த பொண்ணு என்னன்னா, எனக்கு அந்த ஒரு ஷாட் இங்க இருந்து பிரஜினு லாங் ஷாட்ல அந்த சாண்ட்ரா உட்கார்ந்து இருந்த ஒரு ஷாட் வந்து ஒரு சம ஷாட் அது. ஆனா பிரஜின் ஏன் அது பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. 3ஆம் பிறை சீனை இருங்க, நெஜ லைஃப்லயே இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கதான் போகுது. விஜய் விஜய் நான் நெட் பண்ணிட்டாங்க, விஜய் எலிமினேட் பண்ணிட்டாங்க விஜய்.